ஒன்று ஐயாவோட அனுபவம், ரெண்டாவது நன்றி உரை. இப்படி முதல்ல ஆனந்த ரகசியத்துக்கு நான் ஐயாட்ட போனோன்னு தான் ஐயாவுக்கு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல்லாம் உத்தரவு கிடைச்சது திருப்பதியில் இந்த கல்பதருவை. இப்போ ஐயா எப்பயுமே முதல்ல ஆரம்பிக்கிறது ஈரோட்டில். உரையே சொல்லுவார், அவர் எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஈரோட்டில் ஆரம்பித்தா அவருக்கு வெற்றின்னு. அப்போ தான் டேட்டும் முடிவெடுத்து சொன்னார் ஈரோட்டில் 1வது வகுப்புன்னு. அதுக்கப்புறம் இலங்கையில் கொழும்புல செய்யறது கேட்டால் உடனே அருளண்ணா சொன்னார், கொழும்புல நாங்கள் 2 பேரும் போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னார். அப்புறம் எல்லாட்டையும் கேட்டோம், ஆதித்தண்ணா சொன்னார் இங்கேயே நம்மளே செய்வோமே எல்லாரும் சேர்ந்துட்டு. கேட்ட உடனே இவ்வளவு சீப்பாக அப்படி ஒரு ஹோட்டலை நல்ல சாப்பாடு, உண்மையிலே இப்படி ஷோட்டீஸோட டீ காஃபியோட ஜூஸ் கொடுப்போமானோட இல்லை கிளைமேட்டுக்கு டீ தான் நல்லா இருக்கும். எல்லாம் பார்த்து செய்தவருடைய நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த ஹோட்டல் ரிவேரா அவர்களுக்கு இந்த புண்ணியம் பங்கு கட்டாயம் போய் சேரும். மனதார என்றொரு திருமுறை பிரார்த்திக்கிறேன். இதை ஒழுங்கு செய்த ஆதித்தரன்னா அவரோட சார்ந்தவர்களுக்கு நன்றி. 2வது விஷயம், ரொம்ப நான் நன்றி சொல்கிறது, ஐயா அவர்கள் கூப்பிட்ட உடனே எங்களுக்கு எப்போ வேணும்னாலும் எல்லா இடத்துலையும் அவருக்கு ஒரு ரேட் இருக்குது. உண்மையை சொல்கிறோம், கொழும்புல இதை விட ரேட் கொடுத்தா. ஆனால் ஐயா ஒன்றே ஒன்று தான் எங்கிட்ட சொல்கிறது, நீங்கள் எவ்வளவு முடியுமோ அதை பிளான் பண்ணுங்கன்னுவார். ஒரு நாடு முன்னைக்கு வரைக்கும் எங்கள்கிட்ட ஐயா ரேட் சொன்னதே இல்லை கிளாஸில். இப்போ கூட ஐயா சொன்னது என்ன தெரியுமா, எந்த கிளாஸாக இருந்தாலும் உங்களோட ஆக்கள் பட்ஜெட் எவ்வளவோ அதை செய்யுங்க, மிச்ச இடத்துல நான் வேறு இடத்துல பார்த்துக்கொள்வேன். நான் இந்தியாவில் உட்பட ரேட்டோட படைகள் இதெல்லாம் குறைத்தான். எங்களுக்கு அவர் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. முதல்ல நான் அவற்றை போன உடனே அந்த பெரிய அமிர்த கலச யந்திரம், இந்த யந்திரமே ஒரு பயங்கர விலை. இந்த கிஃப்டாக எனக்காகவே பூஜை பண்ணி ஒரு வீட்டை வச்சிருந்தா தூக்கி கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அதை நான் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எதுண்டாலும் அவர் உண்மையிலேயே எங்களோட பழகுற முறை என்னோட, எங்கள் அம்மாவோட, ஆதித்தரண்ணா, மனோண்ணா, எங்களோட குடும்பத்தினர் எல்லாரோடையுமே என்னென்றாலும் எங்கள் அம்மாவோட பிறந்த நாள் அண்டோன்னா உடனே இந்த ஃபோன் எடுத்து கொடுத்து அவக்காக பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சார். இந்த வகுப்போட சிறப்பு, வாழை உபாசனைங்கிறது ஒரு மிகப்பெரிய ரகசியமானது. அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் கற்றுக் கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த முறையை எளிமைப்படுத்தி கொங்கணருடைய வாழை கும்மி மிகப்பெரிய பாட்டு இல்லை, தேவையானதை மட்டும் எடுத்து சுருக்கமாக கிட்டத்தட்ட அவர் எத்தனையோ நூல்களை தொகுத்து, எனக்கு ரொம்ப அவருடைய பிடிச்ச புத்தகம் இது. அப்படியே புத்தகமாக இருக்குது, வருங்காலத்தில் படிக்க விருப்பம் வேண்டாம் படியுங்க. கொங்கணருடைய புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார். இதை பற்றி முழுமையாக பல நூல்கள் எழுதியிருக்கிறார். இதோட அட்வான்ஸ் லெவல் கட்டாயம் ஆனந்த ரகசியம். அந்த வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணால் தான் இன்னும் இப்போ எவ்வளவு உங்களுக்கு சந்தோஷமோ இதை போல் 10 மடங்கு அதில் நடக்கிற ப்ரோசஸும் ரொம்ப அபூர்வமானது. எனவே ஐயாவுக்கு, குருஜி அவர்களுக்கு, என்னுடைய சித்தர்களின் குரல் நண்பர்களுக்கு, இதை ஒழுங்கமைத்தவர்களுக்கு, முக்கியமாக பக்கபலமாக 2 எல்லாமே ரெடி பண்ணி செய்கிற வரதகணேசன் அவர்கள், சித்தர்களின் குரலில் ஃபோம் எல்லாம் நிரப்பி எல்லாம் ரெடி பண்ணி எல்லா ஒழுங்குகளும் செய்கிறவர்கள் எல்லோருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். எங்களை பக்கபலமாக இருக்கிற சூரியன், சந்திரன், ஆதித்தரண்ணா, மனோண்ணா அவர்கள், எங்கள் குடும்பத்தினர் எல்லோருக்குமே நன்றி சொல்லி அடுத்த வகுப்பில் மிக விரைவில் சந்திப்போம். நம சிவாய.